அனைவருக்கும் வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம முழுமை பெறா பதிவேடுகள் ஃபர்ஸ்ட் சாப்டர்ல செகண்ட் மாடல் நிலை அறிக்கை, சரிங்களா? அதை பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ நிலை அறிக்கைனா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுப்போம். நிலை அறிக்கை அப்படின்னாக்கா அது ஒரு இருப்பு நிலை குறிப்பு போல தோற்றம் அளிக்கும். பொறுப்புகள், சொத்துக்கள் இருக்கும். சொத்துக்கள் எல்லாம் கொடுத்திருப்பாங்க, பொறுப்புகளை கொடுத்திருப்பாங்க. நம்ம சொத்துக்கள் எல்லாம் ஆட் பண்ணி பொறுப்புகள் எல்லாம் கூட்டி சொத்துல மைனஸ் பண்ணா நமக்கு முதல் கிடைக்கும், சரிங்களா? அதுதான் இருப்பு கட்டும் தொகை. இப்போ நம்ம நிலை அறிக்கையின் மூலமா முதல்ல கணக்கிடுறோம். தொடக்க முதலோ அல்லது இறுதி முதலோ கொடுக்கலன்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம நிலை அறிக்கை படிவம் போட்டு அந்த சொத்துக்களை கூட்டி பொறுப்புகளை மைனஸ் பண்ணா நமக்கு முதல் கிடைக்கும். சொத்துக்களுக்கும் பொறுப்புகளுக்கும் வேறுபட்ட தொகை தான் முதல். சரி, நம்ம ஏற்கனவே உங்களுக்கு இருப்பு நிலை குறிப்பு தெரியும் இல்லைங்களா? இருந்தாலும் சொத்துக்கள்ல என்னெல்லாம் வரும்? கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளி, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, சரக்கிருப்பு, முன்கூட்டி செலுத்திய செலவு, நிலை சொத்துக்கள், அரைகலன், பொறியும் பொறி தொகுதியும், நிலம், கட்டிடம், இந்த மாதிரி. அடுத்து பொறுப்புகள்ல பாத்தீங்கன்னா பற்பல கடன், இந்தோர், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, கொடுபட வேண்டிய செலவுகள், வங்கி மேல்வரை பற்று, இதெல்லாம் வரும், சரிங்களா? இப்போ டேஷ் ஏடுகளில் டேஷாம் நாளைய நிலை அறிக்கை பேர் கொடுத்திருப்பாங்க. பேர் கொடுத்தா அவங்க பேர் போட்டு அவங்க ஏடு. இப்போ அருண் ஏடுகளில் 31/3/2017 நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு ஹெட்டிங் போடணும். இந்த படிவத்தை ஒரு வாட்டி படிச்சுக்கங்க. இப்பதான் நமக்கு சம் போடுறது ஈஸியா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டு 6 சம்மம் பார்க்கலாம். சாந்தி என்பவர் 2018 டிசம்பர் 31 நாளைய இருப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு, இயந்திரம், அறைகள். இப்ப பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்னாக்கா அது சொத்து, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு பொறுப்பு, இயந்திரம் சொத்து, அரைகலன் சொத்து, பற்பல கடனீந்தோர் பொறுப்பு, சரக்கிருப்பு சொத்து, கடனாளி சொத்து, ரொக்கம் சொத்து. முதல்ல எது சொத்து எது பொறுப்பு அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? சொத்துக்கெல்லாம் நம்மளுடைய வலது பக்கம் போடணும், பொறுப்புகள் எல்லாம் இடது பக்கம் போடணும். இதுக்கு பற்று வரவு கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா சொத்துக்கள் என்ன? பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 6000, இயந்திரம் 60,000, அரைகலன் 10,000, 76,000 ஆச்சு. 76,000 கூட ஒரு 70,000 கடனாளிகள், 1,46,000. அது கூட சரக்கு இருப்போரு 45. 1,46,000 ஒரு 45 சேர்த்தாக்கா 91. 1,91,000. அடுத்து ரொக்கம் ஒரு 4,000. 1,95,000 சொத்துக்கள், சரிங்களா? இப்ப பொறுப்புகள் பாத்தீங்கன்னா கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு. கடனீந்தோர் 25,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 4,000. அப்ப ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா பொறுப்புகளை 29,000 கிடைக்குது. இது 1,95,000. 1,95,000ல 29,000 போச்சுன்னா எவ்வளவு? 15ல 9 போச்சுன்னா 6. அப்புறம் கொடுத்துட்டோம் இல்லையா? அப்ப 8ல 2 போச்சுன்னா 6, அந்த 1. 1,66,000 முதல். இப்போ 2018 டிசம்பர் 31 நாளைய நிலை அறிக்கை தயாரித்து அந்நாளைய முதலை கணக்கிடவும் கொடுத்திருக்காங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போட்டுக்கணும் இல்லைங்களா? இப்ப ஹெட்டிங்ல சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31 நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு போட்டுக்கிறோம். பொறுப்புகள், சொத்துக்கள் போட்டுக்கிறீங்க. சொத்துக்கள் பக்கம் ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளி, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு, இயந்திரம், அரைகலன். டோட்டல் பார்த்தோம். இப்ப இந்த சொத்துக்களுடைய டோட்டல்லாம் 1,95,000. பொறுப்புகளோட டோட்டல் 29,000. இப்போ 1,95,000 தான் அதிகமா இருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? அத ரெண்டு பக்கமும் போட்டுக்கிறோம். போட்டுட்டு 1,95,000ல 29,000 மைனஸ் பண்ணீங்கன்னா 1,66,000 முதல் இருப்பு கட்டும் தொகை. ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லைங்களா? இந்த மாதிரி நீங்க
போட்டு பாருங்க. அடுத்து இந்த கொஸ்டின்ஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிலை அறிக்கைக்கும் இருப்பு நிலை குறிப்புக்கும் உள்ள வேறுபாடுகள் யாவை அப்படின்னு கேட்பாங்க. நிலை அறிக்கைனா என்ன, இருப்பு நிலை குறிப்புனா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது மார்க்குக்காக மட்டும் இல்ல, நமக்கு சம் ஈஸியா புரியணும்னாலும் இது ரொம்ப அவசியம். இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய நோக்கம் என்ன, நிலை அறிக்கை இருப்பு நிலை குறிப்பு இதனுடைய நோக்கம் என்ன? நிலை அறிக்கை பொதுவா வியாபாரத்தின் முதலை கண்டறிய தயாரிக்கிறாங்க. இப்ப நம்ம முதல் தான் கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா நிலை அறிக்கை போட்டு. அப்போ நிலை அறிக்கை எதுக்காக தயார் பண்றாங்க? முதலை கண்டறிவதற்காக தயாரிக்கிறாங்க. சரி, இருப்பு நிலை குறிப்பு எதுக்காக? நிதி நிலையை தெரிந்து கொள்வதற்காக. சரிங்களா, இருப்பு நிலை குறிப்பு வியாபாரத்தின் நிதி நிலையை தெரிந்து கொள்வதற்காக தயாரிக்கப்படுகிறது. நம்ம பொறுப்புகள் சொத்துக்கள்லாம் போட்டு ஒரு பிசினஸ் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா இருப்பு நிலை குறிப்பு பார்த்தாக்கா அந்த நிதி நிலையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்வாங்க. இப்போ நிதி நிலையை கண்டறிவதற்கு தயாரிக்கப்படுகிறது. அடுத்து கணக்கியல் முறை. நிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா அவங்க இரட்டை பதிமுறையை பின்பற்றுவது கட்டாயமா இருக்காது. அந்த சமயத்துலதான் நிலை அறிக்கையை தயாரிக்கிறோம். அவங்க ஒரு நாள் கணக்கேடுல கரெக்டா பற்று வரவு வச்சு பதிவு செய்வாங்க. ஒரு சமயம் பற்று இருக்கும், வரவு இருக்காது. ஒரு சமயம் சுத்தமா பதிவு செஞ்சிருக்க மாட்டாங்க. இப்ப இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நிலை அறிக்கை தயார் செய்யறாங்க. ஆனா இருப்பு நிலை குறிப்பு அப்படி கிடையாது. அத ப்ராப்பரா இரட்டை பதிமுறையில பராமரிக்கிற போதுதான் இருப்பு நிலை குறிப்பு தயாரிக்கப்படுகிறது. அடுத்து அடிப்படை. எதுக்காக இது தயாரிக்கிறாங்க? இது முழுமை பேரேட்டு கணக்குகளை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது இல்ல. பேரேட்டு கணக்குகளுடைய இருப்புகள் முடிந்த இடங்களில் அதான் இருந்ததுன்னா எடுத்துப்பாங்க. அதான் சில விவரங்கள் ஆதார ஆவணங்கள்ல இருந்து எடுத்துப்பாங்க, சிலது மதிப்பீடுல இருந்து எடுத்துப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஆனா இது இருப்பு நிலை குறிப்பு முழுமையா பேரேட்டு கணக்குகளினுடைய அடிப்படையிலேயே தயாரிக்கிறாங்க. அடுத்து நம்பகத்தன்மை. முழுமை பெறா பதிவேடு பதிவேடுகளை அடிப்படையாக கொண்டு இருக்குது. ஆனா முழுமையான பதிவேடுகளை கொண்டு இல்ல. முழுமை பெறா பதிவேடுகளே அடிப்படையா இருக்கிறதுனால இது நம்பகத்தன்மை கிடையாது. இது இரட்டை பதிமுறையில தயாரிக்கிறதுனால நம்பகத்தன்மை கொண்டது. அடுத்து விடுபட்ட விவரங்கள். ஏடுகள் முழுமையா பராமரிக்காததுனால இதுல ஏதாவது விட்டு போயிருந்தாலோ ஏதாவது தவறு இருந்தாலோ கண்டுபிடிக்கிறது கடினம். இருப்பு நிலை குறிப்புல எல்லா நடவடிக்கைகளுக்கும் 2 தன்மையோட கரெக்டா பதிவு செய்யறதுனால ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் ஏதாவது விடுபட்டு இருந்தாலும் எளிதில கண்டறியலாம். சரிங்களா, இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு மாடல் சம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 7. 2017 ஏப்ரல் 1 அன்று கணேஷ் 25,000 முதலோட தொழில தொடங்குறார். அப்போ இது தொடக்க முதல் கொடுத்துட்டாங்க. அடுத்து அவர் கணக்கெடுக்கல முறையா பராமரிக்கல. 31/3/2018 அவருடைய விவரங்கள் சொல்லியிருக்காங்க. ரொக்கம் 5,000, சரக்கிருப்பு 18,000. அடுத்து பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு 7,000, அரைகலன் 3,000, நிலம் கட்டிடம் 30,000, கடனாளி 16, கடன் ஈந்தோர் 9,000, வங்கி ரொக்கம் 24,000, செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 6,000. இதை அவ்வாண்டில் தன்னுடைய சொந்த பயனுக்காக அவர் 15,000 எடுத்துக்கொண்டார். அவ்வாண்டில் அவர் கொண்டு வந்த கூடுதல் முதல் 20,000. லாபம் அல்லது நட்டத்தை கண்டறியவும் சொல்லியிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா முதல் தொடக்கத்துல கொடுத்திருக்காங்க, இறுதி முதல் கொடுக்கல. இப்ப அவருடைய நிலை கொடுத்திருக்காங்க 31/3/2018. சொத்துக்கள் பொறுப்புகள் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும், சொத்துக்கள் எல்லாம் சொத்துக்கள் பக்கம் வலது பக்கம் போட்டுட்டு இடது பக்கம் பொறுப்புகளை போட்டு இப்ப இறுதி முதல் கணக்கிடணும். கணக்கிட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே லாப நட்ட அறிக்கையும் போட்டு இறுதி முதல் கூட்டுக எடுப்பு கழிக்க கூடுதல் முதல் கழிக்க தொடக்க முதல் அப்படின்னு போட்டு லாபமான் நட்டமான் கண்டறியணும். இப்போ இந்த சம்ல ரொக்கம் சொத்துக்கள், சரக்கிருப்பு சொத்து, பெறுதற்குரிய மாற்றுச்சீட்டு சொத்து, அரைகலன் சொத்துக்கள், நிலம் கட்டிடம் சொத்துக்கள், கடனாளி சொத்துக்கள், வங்கி ரொக்கம் சொத்துக்கள். அப்ப கடனீந்தோறும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு மட்டும்தான் பொறுப்புகள். இப்ப கடனீந்தோறும் செலுத்தற்குரிய மாற்றுச்சீட்டு 2 ஆட் பண்ணா 15,000.
சொத்துக்கள் எல்லாம் ஆட் பண்ணோம்னா 18 ஒரு 5 23 30 33 63 73 79 79 89 93 1,06,000 93 33 63 73 79 89 99 1,03,000 1,03,000த்துல 15,000 போச்சுன்னா எவ்வளோ? இப்போ பாத்தீங்கன்னா 13ல 5 போச்சுன்னா 8, அடுத்து 9ல 1 போச்சுன்னா 8. அப்போ 88,000 வந்து இறுதி முதல். அப்போ தொடக்க முதல் 75,000 கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம சம நிலை அறிக்கை பார்க்கலாம். இது வந்து யாரது? கணேஷ் என்பவரின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கை அப்படின்னு ஹெட்டிங் போடுறோம். சொத்துக்கள்லாம் எழுதிட்டு இருக்கோம். ரொக்கம், வங்கி ரொக்கம், சரக்கிருப்பு, கடனாளி, பெறுதற்குறி, மாட்டுச்சீட்டு, நிலம், கட்டிடம், அறைகலன். இந்த பக்கம் கடனீந்தோர், செலுத்தற்குறி, மாட்டுச்சீட்டு எழுதியாச்சு. இப்போ டோட்டல் 1,03,000. அந்த பக்கம் 15,000. 1,03,000 இல்ல, 1,03,000த்துல 15,000 போச்சுன்னா 88,000 வந்து முதல். இது வந்து இறுதி முதல். தொடக்க முதல் 75,000 கொடுத்துட்டாங்க. இப்ப அடுத்து நம்ம லாப நட்ட அறிக்கை போடணும். அந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண இல்லைங்களா, அந்த ஃபார்மேட் என்ன வரும்? ஃபார்மேட் இறுதி முதல் கூட்டுக எடுப்பு கழிக்க கூடுதல் முதல் கழிக்க தொடக்க முதல். இப்ப பாத்தீங்கன்னா இறுதி முதல் 88,000 இருக்கு. அடுத்து கூட்டுக எடுப்பு எவ்வளவு இருக்கு? எடுப்பு வந்து 15,000 இருக்கு. அடுத்து அப்ப என்ன செய்யணும்? இறுதி முதலையும் எடுப்பும் கூட்டிக்கிறோம். 88 ஒரு 15 கூட்டினா எவ்வளவு வரும்? 98, 1,03,000 வரும். அதுல இருந்து கழிக்க கூடுதல் முதல் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20,000 கொடுத்திருக்காங்க. அப்போ கூடுதல் முதல் 20,000 கழிக்கணும். இப்ப 20,000 கழிச்சா 83. அடுத்து தொடக்க முதல் 75,000. அதையும் என்ன பண்ணணும்? கழிக்கணும். கழிச்சா நமக்கு 8,000 ரூபாய் லாபம் கிடைக்கும். சரி, பாக்கலாங்களா? இப்போ இறுதி முதல் கண்டறிய நிலை அறிக்கை தயாரிச்சிட்டோம் மேல. அதுக்கப்புறம் இப்போ லாப நட்ட அறிக்கை போடுறோம். இறுதி முதல் 88,000 இந்த கண்டுபிடிச்சதை எடுத்துட்டு வந்து எழுதுறோம். எடுப்பு கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல 15,000. அடுத்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 1,03,000 கழிக்க அவ்வாண்டில் கொண்டு வந்த கூடுதல் முதல் 20,000. அதை என்ன செய்யறோம்? மைனஸ் பண்றோம். மைனஸ் பண்ணா 83,000. அடுத்தது கழிக்க தொடக்க முதல் 75,000. இதுவும் ஃபர்ஸ்ட்லயே கொடுத்திருக்காங்க ஆரம்பத்துல. அதையும் கழிச்சோம்னா நமக்கு லாபம். லாபம் வந்து எவ்வளோ? 8,000. சரி, நல்லா புரிஞ்சதுங்களா? நன்றி, வணக்கம்.